உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ பேய் அப்படிங்கிறத வச்சு ஒரு வர்த்தகமே போய்கிட்டு இருக்கு. இந்த பேயை நிறைய பேர் நம்புறாங்க, ஒரு சில பேர் நம்புறதில்ல. இப்போ இந்த நம்பாதவங்களுக்கு பேய் இருக்கு அப்படின்னு நீங்க காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதை வச்சு நம்ப வைப்பீங்க சார்? பெண் அவள் நீண்ட கூந்தலோடு தடத்திலே காத்திருப்பால் திலகம் இல்லாமல். அதாவது ஒரு பொண்ணு ஒரு தடத்தில் காத்துட்டு இருப்பாளாம், நெத்தியில் திலகம் போட்டிருக்காதான், நீண்ட கூந்தலோடு காத்துட்டு இருப்பாளாம். பார்த்து ஏமாந்துடாத, ஒரு பெண் தானே, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், மாட்டு வண்டி தானே அந்த காலத்தில், மாட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு போயிடலாம், ஏமாந்துடாத, அது பேய். அது வெள்ளை இருக்கண்டில் ஒரு பூ வரும். இது சித்தர்கள் முறை தான், நாம் எதுவும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. அந்த பூ எடுத்து ஒரு வட்டம் போட்டு, ஒரு 4 வட்டம் போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 4 வட்டம் போட்டு அந்த 4 வட்டத்தில் நடுவில் அந்த பூ வச்சிடறோம். பூ வச்சுட்டு, நீ இந்த வீட்டில் இருக்கிறது உண்மையானாப்பா, இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற பூ வெளியே போகணும்ப்பா, அந்தளவுக்கு அதை தள்ளி விடுப்பான்னா தள்ளி விடும். நான் இந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போது பேய்களை லவ் பண்ண தான் ஆரம்பித்தேன். பேய் என்ன அப்படியே போய் அடிக்கணும், சாட்டை எடுக்கணும், இந்த படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, உடுக்க எடுத்து அடிச்சுக்கணும், துரத்தினோம், அப்படி கிடையாது. நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், என் கணவர்கிட்ட எப்படியாவது என்னை மன்னிச்சிட்டு சொல்லி கேளுங்க அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுவேன். எங்கம்மா இருக்கார் உங்கள் கணவர், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்மா, என் கணவருடைய நம்பர் இதுதான், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும். அந்த மகாலய அமாவாசைக்கு முன்னாடி 14 நாட்கள், அமாவாசை இன்னைக்குன்னா இன்னிலேருந்து முன்னாடி 14 நாட்கள் கடவுள்கிட்ட இருந்து பர்மிஷன் கேட்டு வரக்கூடிய நாட்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு பர்மிஷன் கேட்டு வரக்கூடிய நாட்கள். அதனால தான் அந்த நாட்களில் நீங்கள் கோலம் போடாதீங்க, வாசலுக்கு மஞ்சள் தேய்க்காதீங்க, பொட்டு வைக்காதீங்க. ஏன்னா ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே ஒவ்வொரு நாளும் பல வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரிகம்னு இது எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களா ஆராய்ச்சியாளராகவே PhD வரைக்கும் முடிச்சிருக்கக்கூடிய குருஜி முரளி மோகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. இப்போ பேய் அப்படிங்கிறத வச்சு ஒரு வர்த்தகமே போய்கிட்டு இருக்கு. இந்த பேய் நிறைய பேர் நம்புறாங்க, ஒரு சில பேர் நம்புறதில்ல. இப்போ இந்த நம்பாதவங்களுக்கு பேய் இருக்கு அப்படின்னு நீங்க காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதை வச்சு நம்ப வைப்பீங்க சார்? காமிக்கணும் அப்படின்றத விட சொல்கிறத வச்சு சொல்லணும்னாமா, நம்ம ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது பேய்க்கு உடலும் இரத்தமும் கிடையாது, ஆனால் உயிர் இருக்கிறது. இது பைபிள், குரானும் சொல்லியிருக்குது. அதுலேயும் தெளிவாக சொல்லப்படுது, ஒரு பேய் அப்படின்னா அது ஜின் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நம்ம இந்து மதத்துலேயும் சொல்லப்படுது, ஒரு பேய் அப்படின்னா உயிர் இருக்குது ஆனால் உடலும் இரத்தமும் சதையும் இல்லாதது அப்படின்னு. இதை எல்லா மதங்களையும், பௌத்த மதம் எல்லா மதத்துலேயும் பேயின்றது இல்லைன்னு எந்த மதமும் சொல்ல. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதை தாண்டி போனோம் அப்படின்னா சித்தர்கள் எடுத்துக்கோங்களேன். சித்தர்கள், எல்லா சித்தர்களும் பேய்களை பற்றி பேசியிருந்தாலுமே முதலில் பேயை பற்றி ஒரு அழகாக வர்ணித்து கவிதையை கொண்டு வந்தவர் காரைக்கால் அம்மையார் அவர்கள். காரைக்கால் அம்மையாரை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிவனுடைய மிகப்பெரிய பக்தை. சிவனுக்காகவே தன் உடல் முழுதும் அந்த தோலெல்லாம் எடுத்து விசாடிட்டு வெறும் எலும்பு குண்டாவே தலைக்கீழ் நடந்த போய் நீ காரைக்கால் அம்மையார் கோயிலெலாம் இருக்குது. அந்த காரைக்கால் அம்மையார் தெளிவுபடுத்துகிறாங்க அதுக்கு. அதாவது அவங்களுடைய பாடலில் சொல்கிறாங்க, காரைக்கால் அம்மா ஒரு பேயை வர்ணிக்கிறாங்க. பெண் பேய், தாய் பேய், குழந்தை பேய், இந்த மாதிரி பல பேய்கள் இருக்கிறது. அந்த பேய்கள் வறண்ட கூந்தல், சிவந்த நிற பற்கள், குண்டு கண்கள், ஒள்ளிய இடுப்பு, இதெல்லாம் வர்ணித்து சொல்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும். அப்போ அந்த பேய்க்கு முதல்ல உருவம் கொடுத்தது யார்? இந்த மாதிரி உருவம் இருக்குது, அந்த உருவத்தை அலங்கரித்தது யார் அப்படின்னா அது காரைக்கால் அம்மையார் தான். அதன் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேய் இருக்குது அப்படின்றது முன்னோர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போது தமிழுக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியருக்கு முன்னாடி எழுதியவர் அகத்தியர். அகத்தியர் எழுதிய இலக்கணம் கடிக்காமல் போகவே தான் நம்ம தொல்காப்பியர் எழுதிய இலக்கணத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அகத்தியர் அதை பற்றி பாடியிருக்காரு, சித்தர்களும் அதை பற்றி பாடியிருக்காங்க. பெண் அவள் நீண்ட கூந்தலோடு தடத்திலே காத்திருப்பால் திலகம் இல்லாமல். அதாவது ஒரு பொண்ணு ஒரு தடத்தில் காத்துட்டு இருப்பாளாம், நெத்தியில் திலகம் போட்டிருக்காதான், நீண்ட கூந்தலோடு காத்துட்டு இருப்பாளாம். பார்த்து ஏமாந்துடாத, ஒரு பெண் தானே, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், மாட்டு வண்டி தானே அந்த காலத்தில், மாட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு போயிடலாம், ஏமாந்துடாத, அது பேய் அது அப்படின்னு சொல்லி சித்தர்களே அதை பற்றி தெளிவாக பாடியிருக்காங்க. ஸோ முன்னோர்கள் யாரும் ஒத்துக்காமல் இல்லை, எல்லாருமே எல்லாமே ஒத்துக்கிட்டு தான் இருந்தது தான். ஸோ இந்த காலத்தில் அது இருக்குதா இல்லையா
அதை பற்றி ஆணித்தனமாக சொல்லணும், ஒரு உதாரணமாக தான் எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். அப்படின்னா உடல் நம்மக்கிட்ட இருக்குது, உடலுக்குள்ளே உயிர் இருக்குது, இறந்து போன உடல் கொண்டு போய் சுடுகாட்டில் புதைச்சிடுறோம். அப்போ உயிர் எங்கே போச்சுன்றது கேள்வி. அந்த உயிரை தான் பேய்ன்றோம். சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான், அந்த உயிரை தான் நம்ம பேய்ன்றோம். இதுதான் எல்லா மதங்கள்லையும் எல்லா சித்தர்களும் எல்லா புராண கதைகளையும், இப்போ சிலப்பதிகாரணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி எதில் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த பேய்ன்ற வார்த்தை இல்லாமல் இருக்காது. ஆத்மான்ற வார்த்தை, பேய்ன்ற வார்த்தை இருந்தே இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யாகி நாம் இன்றைக்கி ஸ்டாண்டர்டாக வந்து இல்லை பேய் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை ஆகாது இல்லையா? அப்போ அவ்வளோ பேர் சொன்னது தானே உண்மை ஆகும். அதுதானே விஷயம். இப்போ இந்த ஆவி வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்ற மாதிரி தான் ஒரு சில பதில்களுமே வருது. இப்போ இவங்களை ஒரு சில பேரை மட்டும் ஆவி பிடிக்குதுன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அப்படி இல்லைங்கம்மா, பேய் பிடிக்குதுன்றது வேற, ஏவி விடுதல் அப்படின்றது வேற. பிடிக்குதுன்றது வேற, ஏவி விடுதல் அப்படின்னா ஒரு மாந்திரிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து பேயை கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் பண்டைய காலத்துலேருந்தே இருக்குது. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய மந்திரங்களை வச்சு தன் வசப்படுத்திக்கிட்டு யாருக்கு அவரை பிடிக்கலையோ அல்லது யாருக்காக அவர் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்து இவங்களுக்கு செய்வினை செய்யுங்கன்னு சொல்ல வராங்களோ அவங்க மேலே ஏவி விட முடியும். யாரால்? மாந்திரிகரால் ஏவி விட முடியும். அப்படி ஏவி விட்ட பேய்கள் அவங்கள போய் பிடிக்கிறதோ அல்லது அவங்க வீட்டில் உலா வர்றதோ, அந்த உலா வந்து வீட்டுக்குள்ளே நடமாடி உலா வந்து அவங்கள எந்த வகையில் ஒழிக்கலான்னு பார்க்குறதோ நடக்கும். காரணம் என்ன? ரிமோட் அவர் கையில் இருக்குது, மாந்திரிகர் கையில் இருக்குது. இவர் சொல்கிறது தான் அதை செஞ்சாகணும். அது நல்ல பேய், நல்லா இல்லாத பேய், அது குணம் இருக்குது, குணம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இவங்க சொன்னதை அவங்க செஞ்சாகணும். ஏன்னா இவங்க கட்டுப்பாட்டில் அவங்க இருக்காங்க. அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு தான் வந்தாகணும்னா அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு வரும் அந்த பேய். இது ஒரு வகை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தானாக பிடிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது எப்படின்னா இப்போது இந்த இப்போது ரொம்ப பேர் சொல்லுவாங்க வில்லேஜ்லலாம் இருக்குதுங்க பேய், ஆனால் டவுன்லலாம் இல்லைங்க. இது சொல்கிறாங்க இல்லைங்களா, சென்னை சிட்டியில் எதுங்க பேய், கோயம்புத்தூரில் எதுங்க பேய். அப்படி இல்லை. மனிதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற இடத்துல எனக்கு வேலை இல்லை, பேய் சொல்லுது. இப்போ ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை? ஆக்சிஜனே இல்லைங்க நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு எங்கே என்ன வேலை? கிடையாது இல்லையா? அப்போ நெகட்டிவ் எனர்ஜிக்கு தேவையானது இங்கே இல்லாத போது அதுக்கு என்ன இங்கே வேலை? கிடையாது. வில்லேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடும், 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடும், இன்னொரு கிலோமீட்டர் தள்ளி. அப்போ மனிதர்களுடைய நடமாட்டமும் குறைவு. அந்த மாதிரி இடங்களில் தான் பேய் அதிகமாக இருக்குது. இதுதான் விஷயம். அப்போ பிடிக்கிறதுன்னு பேய் பிடிச்சது அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசு குழந்தைலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாரையும் தான் பேய் பிடிக்குது. பேய் பிடிக்காமல் எப்போ பிடிக்கும்? அவங்க சாப்பிட்ற உணவு, அதை சாப்பிடும்போது அது பிடிச்சா அது நான் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு அந்த பேய்க்கு தோணுச்சுன்னா அதுக்கு அந்த உணவை ருசிக்கக்கூடிய தன்மை கிடையாது. அந்த பொருளை எடுத்து இப்படி வச்சு வாயில் வச்சு கடிச்சு சாப்பிட முடியாது. அப்போ உங்கள் உடம்புல வந்துட்டோம்னா நீங்கள் சாப்பிட்றத நான் உணரலாம் இல்லையா? அதுக்காக பிடிக்கிறதும் இல்லை. பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு இந்த பெண் நல்லா இருக்கிறா, இவ்வளோ பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிடிக்கிறதும் அந்த மாதிரியும் உண்டு. ஒரு ஆணை பார்த்து ஆசைப்பட்டு பெண் பேய் பிடிக்கிறதும் உண்டு. அல்லது ஏற்கனவே விட்டு போன பந்தம், இவருக்காக தான் நான் இறந்தேன், இவரை காதலித்தேன், ஏதோ பிரச்சனையில் நான் சூசைட் பண்ணி இறந்துட்டேன், அவர் கூட வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அப்படி பிடிக்கிறதும் உண்டு. இது கோட்பாடுகள் கிடையாது. இவரை தான் பிடிக்கணும், இவரை பிடிக்கக்கூடாது, இவர் வந்து இந்த இனிஷியலில் இருக்கார், இவர் வந்து இந்த லெட்டரில் இருக்கார், இவர் இந்த ராசி இந்த நட்சத்திரம், இவரை பிடிக்கணும் இவரை பிடிக்கக்கூடாதுன்ற கோட்பாடுகள் கிடையவே கிடையாது. யாரை வேணாலும் பேய் நினச்சா பிடிக்கலாம். அப்படி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? எப்படிங்க இருக்குன்னு நாம் சுத்தபத்தம் இருந்தாலே போதுமானது. தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முழிச்சு நெத்தியில் திலகத்தோடு வெளியே வந்தாலே போதுமானது. இப்போ நெத்தியில் திலகம் பண்ணுறதே ரொம்ப பேர் மறந்துட்டோம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். பெண்களும் சின்னதாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்கள் சில பேர் வைக்கிறதே இல்லை. நெத்தியில் திலகம் வச்சாலே பெண் பேய் பிடிக்காது, ஆண் பேய் பிடிக்காதுன்றதெல்லாம் பழைய புத்தகங்களே இருக்குது. அதை பார்த்தே சித்தர்களே சொல்லியிருக்காங்க, பார்த்தே படிச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உடலில் வந்து துர்நாற்றம் வரக்கூடாத அளவுக்கு சுத்தமாக இருக்கணும். நம்ம ஒரு வேர்வை ஸ்மெல்லு கூட வராத அளவுக்கு. அப்போ தினமும் குளித்து சுத்தபத்தமாக இருந்தாலே பேய்கள் பிடிக்காது அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு சொல்லுவாங்க, நம்ம இந்த கன்னிசாமி ஐயப்ப மாலை போட்டால் கன்னிசாமியாக இருக்கும்போது வெளியே போகக்கூடாது. ஏன்? அந்த மஞ்சள்லாம் சந்தனம்லாம் தேய்ச்சிருப்பாங்க. இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நல்லுங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அந்த டைம்லலாம் வெளியே ஏன்னா அவங்களுக்கு ஆசை வரும். அவங்க சாப்பாடு அதிகமாக கொடுப்பாங்க, விதவிதமாக சமைச்சு போடுவாங்க, அதை சாப்பிடணுன்ற ஆசை வரும். இந்த மாதிரி தான் பேய்கள் பிடிக்கிறதே தவிர பேய்களுக்கு வந்து ஒரு கோட்பாடு கிடையாது. இவங்களை பிடிக்கணும் இவங்களை பிடிக்கக்கூடாதுன்ற கோட்பாடுலாம் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஏவி விடுற மாதிரியும் இருக்குது, நார்மலாக ஆவி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஏவி விடும்போது ஒரு மாந்திரிகருக்கு வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆவி ஏவி விடுறாங்கன்னா அதுக்கான எஃபெக்ட்ஸுன்றது அவங்களுக்கு ஏதாவது ஏற்படுமா? இல்லை, அது ஒரு பேயுடைய சக்தி அதிகபட்சமாக என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த படத்துலலாம் வர மாதிரி சோஃபா செட்லாம் தூக்கி போட்டு பெரிய கண்டா குண்டெல்லாம் தூக்கி போட்டு அப்படியெல்லாம் எல்லா டைம்லேயும் கிடையவே கிடையாது. அப்படிலாம் எல்லா டைம்லேயும் கிடையவே கிடையாது. இப்போது ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ரொம்ப நாளாக லாக் ஆகிருக்குது, ஓப்பனே பண்ணல. அது இப்போ ஒரு பூத் பங்களான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடங்களில் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக அது இருக்கும்.
அந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தால் கூட ஏதாவது பொருள் நகர்த்த முடியும், ஆட்ட முடியும், ஒரு சவுண்டு கொடுக்க முடியுமே தவிர, புரியுதா, மனுஷனை தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்குலாம் சக்தி கிடையாது. அதுக்கு பேய்களுக்கு சக்தி கிடையாது. உடல் அற்றது அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போது பேய்களை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி ஒரு 4 வருஷம் பண்ணியிருக்கிறோம். அந்த 4 வருஷம் ஆராய்ச்சியில் பல புத்தகங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் ரைட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் வந்து எழுதி கொடுத்துருக்கோம் பல புத்தகங்கள். உண்மையாகவே அந்த பேயை ஆராய்ச்சி பண்ணி எழுதி கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது சரி, பேய்கிட்ட பேசினா எந்த மொழியில் பேசும்? உடல் இருந்துச்சுன்னா இந்த உடலை பிடிச்சிக்கும், அந்த உடல் மூலிமா நம்மளை பேசும் இல்லையா? அது உடல் இல்லாமல் நிற்கிதுங்க, கண்ணுக்கும் தெரியல, அப்போ எப்படி பேசும் அப்படின்ற ஒரு கேள்வியில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது உண்டு. இந்த வெள்ளரிக்க பூ வரும், வெள்ளரிக்கண்டில் ஒரு பூ வரும். இது சித்தர்கள் முறை தான், நாம் எதுவும் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. அந்த பூ எடுத்து ஒரு வட்டம் போட்டு ஒரு 4 வட்டம் போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 4 வட்டம் போட்டு அந்த 4 வட்டத்தில் நடுவில் அந்த பூ வச்சிடறோம். பூ வச்சுட்டு நீ இந்த வீட்டில் இருக்கிறது உண்மையானாப்பா, இந்த 2வது வட்டம் இல்லை 3வது வட்டம் ஏதோ ஒரு நம்ம சொல்கிறோம், ஒரு கணக்கு சொல்கிறோம், இந்த 3வது வட்டம் 3ஆம் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள், 3ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற பூ வெளியே போகணும்ப்பா, அந்த அளவுக்கு அதை தள்ளி விடுப்பான்னா தள்ளி விடும். இந்த ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அவ்வளோதான் அதோட சக்தி. அந்த பஞ்சை விட மென்மையானது அந்த வெள்ளரிக்க வேரில் இருக்கிற பூவில் வந்து இருக்கிறது வந்து வெள்ளரிக்க பூ வந்து அதோட மென்மையானது. அதை தள்ளி விடுற அளவுக்கு தான் அதோடைய சக்தி. ஸோ அது திருப்பி கூட அடிக்க முடியாத சக்தியில் அவரை போய் என்ன பண்ண போகுது மாந்திரிகரை? அவர் மாந்திரிகர் அப்படின்னா எல்லாமே கற்றுக்கிட்டவர், சகல வித்தைகளையும் கற்றுக்கிட்டவர் தானே. கடவுளையே வசியப்படுத்தி வச்சிருக்கிறவர் மாந்திரிகர்னா அவர் எந்த துஷ்ட தெய்வங்களும் அண்டாத அளவுக்கு கற்றுக்கிட்டார். ஸோ அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவங்க ஏவி விட்டாங்க பாருங்கள். அதாவது மாந்திரிகர் அவருக்கு எதிரியாக இருந்து ஏவி விட்டது கிடையாது, யாரோ பணம் கொடுத்து ஏவி விட வைக்கிறது. அந்த பணம் கொடுத்தாங்கல்ல, அவங்கள நினச்சா ஏதாவது பண்ணலாம். அது பணம் கொடுத்தவங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்காது, அவ்வளோ பாதுகாப்பு இருக்காது. அவங்களுக்கு சப்போஸ் இந்த ஏவி விட்டவங்களுக்கு நம்மக்கிட்ட வராங்க, செய்வினை கழிச்சு விடுங்கன்றாங்க, கழிச்சு விட்றோம், திருப்பி விடுங்க யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு திருப்பி விட்டோம்னா அது போய் அவங்களையும் அதே மாதிரி என்னை இவ்வளோ வருஷம் கட்டி போட்டு என்னை இப்படிலாம் சித்திரவதை பண்ணி வேலை வாங்கினல, அதோடைய சொந்தமே இருக்கும், அதுக்கு அந்த சொந்த உணர்வே அதுக்கு இருக்கும். ஏன்னா அது ஃப்ரீயாக சுற்றின்னு இருந்துச்சு, அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மனுஷன் மாதிரி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா? அதை பிடிச்சி கட்டி வந்து நீ இதெல்லாம் பண்ணணும், இந்த குடும்பத்தை இது பண்ணணும், இந்த குடும்பத்தை ரொம்ப உணர்வு மிக்க இது பாவம், இது புண்ணியம், இது பண்ணக்கூடாது, நல்லது கெட்டது பார்க்குற ஆத்மாக்களெல்லாம் கூட இருக்குதுங்கம்மா. அதெல்லாம் போய் பிடிச்சிட்டு இந்த பொண்ணு இறக்குற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு நம்ம பண்ணோம்னா அது மனசுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுதில்ல. அப்போ அது என்ன நினைக்கும், யார் இதை செய்ய வச்சாங்களோ அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கல. அந்த மாதிரி போய் பண்ணுறது உண்டு. ஓகே, உங்களோட கெரியரில் வந்து நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆவி பிடிச்சவங்களையே. இவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னப்பா இவ்வளோ ஒரு ரொம்ப ஃபீலிங்காக நமக்கே வந்து ஹார்ட் டச்சிங்காக ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட பணிகளில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு பேய் பிடிச்ச ஒருத்தவங்கன்னா அது யாரை சொல்லுவீங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குதுங்கம்மா. அதில் லாஸ்ட்டாக ஃபைனாக இப்போது ரீசெண்டில் பார்த்தது, அந்த அம்மா ஒரு நர்ஸு, ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய நர்ஸு, ஒரு 40லேருந்து 50க்குள்ளே ஏஜ் இருக்கும். அந்த அம்மா வந்து தூக்கிட்டு வராங்க, நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரல, தூக்கிட்டு வராங்க. முடியாமல் தூக்கிட்டு வராங்க, உடம்பு ரொம்ப ஒரு கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப முடியாமல் இருக்குது. அந்த அம்மாவுக்கு நாங்கள் அதுக்கு முறை இருக்குது இல்லையா, நீங்கள் என்ன தான் ஜீன்ஸ் போட்டாலும் டிஷர்ட் போட்டாலும் பூஜைன்னு வந்தால் வேஷ்டி கட்டி தான் ஆகணும், இல்லை நான் ஜீன்ஸ் தான் போட்டு உட்காந்து அந்த மாதிரி முறையில் நாங்கள் எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அந்த அம்மாவை உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணும்போது அந்த அம்மாவோட வந்து ஆத்மா வந்து பேசுது. அந்த ஆத்மா பேசும்போது அந்த உணர்வு அந்த 4 வயசு பையன், அந்த அம்மாவோட உடம்புல ஒரு 4 வயசு பையன் வந்து சொல்லுது, பேச தெரியாமல் பேசுது. அந்த மழலை குழந்தை அந்த பேச தெரியாமல் அழகாக பேசுது. நான் இந்த மாதிரி இங்கேருந்து வந்தேன், அப்பா நான் அக்கா எல்லோரும் வண்டியில் போனோம், வண்டியில் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டோம், எனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, நான் இறந்துட்டேன். அட்ரஸ் எல்லாம் சொல்லுதுமா, எங்கம்மா உங்கள் வீடுனா இதுதான் என்னுடைய அட்ரஸ், இங்கேருந்து இந்த சந்தில் போகணும், தூரமாக இருப்பார் அந்த வீடு. அப்படி அது 4 வயசு குழந்தை எப்படி அட்ரஸ் சொல்லணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன தான்ப்பா வேணும் உனக்குன்னா, எனக்கு பிஸ்கட் வேணும், தண்ணி வேணும், அவ்வளோதான் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்கன்னா, பால் வேணுமானா பாலோ தண்ணி ஏதோ கேட்டுச்சு. பால் தண்ணி ஏதோ ஒன்று கொடுத்தோம். எனக்கு கொடுத்தப்புறம் அதில் தொட்டு சாப்பிடும்போதே பேசுது, நான் உன்னை கேட்டேன் தானே பிஸ்கட், நீ எனக்கு கொடுக்கல தானே. யார் அந்த நர்சம்மாவுடைய தம்பியை சொல்லுது, நான் உன்னை கேட்டேன் தானே பிஸ்கெட்டு, நீ கொடுக்கல தானே, பாரு இந்த அங்கிள் கொடுத்தாங்க பாரு அப்படிலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்த, நம்ம உறவுக்கார குழந்தை, நம்ம தெரிஞ்ச குழந்தை இறந்தால் எப்படி இருக்குமோ அந்த உணர்வு வந்துடும் நம்மளுக்கு. அப்போ அந்த ஃபீலிங்கெல்லாம் வர்றது உண்டு. ஏன்னா நம்ம எதையும் லவ் பண்ணணும். ஃபஸ்ட் திங் ஒரு விஷயத்தை வந்து லவ் பண்ணணும். நான் இந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போது பேய்களை வந்து லவ் பண்ண தான் ஆரம்பித்தேன். பேய் நான் அப்படியே போய் அடிக்கணும், சாட்டை எடுக்கணும், இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, உடுக்க எடுத்து அடிச்சுட்டு துரத்தினோம், அப்படி கிடையாது. இறந்து போனதே பெரிய பாவம். ஐயோ பாவமே இறந்துட்டாங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லையா, அது இறந்து போனதே பெரிய பாவம். எப்படி இறந்தீங்க அதை உட்கார வச்சு பேசுவேன் நான்.
அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் கிடையாது. உட்காரிச்சு முதல்ல பேசுவேன், எப்படிம்மா இருந்தா சொல்லுமா. ரொம்ப அடங்காமல் ஆடும்போது சும்மா இந்த சாட்டெல்லாம் வச்சு அடிக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் அடிக்காமல் எதில் அடித்தா வலிக்காதோ அதில் அடித்து பயம்படுத்தி வைப்பேன். நீ இந்த மாதிரி பண்ணால் அடிச்சிருவேன்றதை பயம்படுத்தி உக்காரம்மா பேசலாம், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சொல்லு எங்கே இருந்து வந்த, என்ன பண்ணுற, எங்கே சாப்பிட்ற, எங்கே இருக்கிற, உங்கள் குடும்பம் எங்கே இருக்குது, உங்கள் ஊர் எது, இது எல்லாமே கேட்குறது உண்டு. அந்த மாதிரி கேட்குற விஷயங்களில் இந்த கடைசி அந்த 4 வயசு பையனது வந்து நினச்சேன் நான் அன்றைக்கி. கவர்மெண்ட் எவ்வளோ சொல்லுது ஹெல்மெட் போட சொல்லி, எவ்வளோ கேசஸ் போடுறாங்க, உடனே கேஸ் போட்டால் போலீஸ் மேலே சண்டைக்கு போகிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. அந்த 4 வயசு குழந்தை உயிர் போச்சு. ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா தலையில் அடிப்பட்டு இறந்துருக்க மாட்டான். அது வந்து நேரில் பேசும்போது இதை காப்பாற்ற முடியலன்ற உணர்வு நம்மளுக்கு இருக்குல்ல, அந்த குற்ற உணர்வும் வந்துச்சு, ஒரு சிம்பத்தியும் அன்றைக்கி அது மேலே உருவாச்சு. அப்புறம் கடைசியில் போறியாமான்னா போகிறேன், எங்கே போகிற, எங்கள் அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கே போகிறேன். சரி என்ன வேணும் உனக்கு, பரோட்டா சம்திங் கேட்டுச்சு. நான் இருக்கிற இடத்துல எனக்கு அந்த இடத்துல பரோட்டா பரோட்டா ஏதோ கேட்டுச்சு, அங்கே வச்சுருங்க அப்படின்ற மாதிரி. அந்த விஷயம் ரொம்ப மனசு ரொம்ப நேரடிடுச்சு அந்த விஷயம். கண்டிப்பாக சார். நமக்கே கேட்கும்போது இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளே வந்து நெகிழ்கிற அளவுக்கு தான் வந்து நீங்கள் சொன்னது அமைஞ்சிருந்தது. இதே மாதிரி இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தீங்க நான் உட்கார வச்சு பேசுவேன் அப்படின்னு. இப்போ பேய்க்குமே வந்து லாங்குவேஜஸ் இருக்குது, அது வந்து இந்த மொழியில் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அது பேசுகிறத நீங்கள் எப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதுக்கு லாங்குவேஜஸ் இருக்குது. அதான் சொல்கிறேனே, இப்போ நான் தமிழ் தான் பேசுவேன், நீங்கள் தமிழ் தான் பேசுவீங்க. நம்மளுக்கு 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தமிழும் கன்னடாவும் 2ம் பேசுகிறாரு, அவர் இறந்து போயிட்டார். அவர் பேய வரும்போது எங்கிட்ட என்ன மொழி உயிரோடு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தார், கன்னடாவில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ என்கிட்ட கன்னடாவில் தான் பேசுவார். உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தார், தமிழில் பேசிட்டு இருந்தார். அப்போ உங்ககிட்ட தமிழில் தான் பேசு, ஏன்னா அதுக்கு அந்த உணர்வு இருக்குது, தெரியும். உங்ககிட்ட நான் தமிழில் தானே பேசுவேன்றது தெரியும். அந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். இப்போ நாங்கள் ஓட்டும் போதே கூட ஏதோ மொழியெல்லாம் வந்திருக்குது, அது எங்களுக்கு தெரியாமல் அப்புறம் அந்த மொழி தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டு சொல்லுப்பா, அந்த பெங்காலி உருது அதெல்லாம் வந்திருக்குது. அந்த மாதிரி பேய்கள்லாம் கூட வந்திருக்குது. வரும்போது என்ன பண்ணுவோம், அந்த மொழி டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க சொல்லுப்பா அப்படின்னு அவங்கள கேட்டு சொல்லி சரி என்ன பண்ணணும் இப்போ அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. மொழின்றது பேய் ஆகிட்ட உடனே எல்லா மொழியும் தெரிஞ்சிடும் அப்படிலாம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது என்ன தெரியுமோ அதுதான் தெரியும். உயிரோடு இருக்கும்போது என்ன படிச்சிருந்தோ அவ்வளோதான் நாலேஜ். புரிஞ்சுதா? பேய் ஆகிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் கிடச்சிரும், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் கிடச்சிரும், அப்படிலாம் கிடையாது. என்ன உயிரோடு இருக்கும்போது என்னவோ அதுதான். தவறுகள் செய்கிறது உண்டு, பேய்கள் தவறுகள் செய்கிறது உண்டு. அந்த தவறை வந்து அதுவே சொல்லும், நான் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அதுவே அந்த மென்டாலிட்டிக்கு வந்துடும். தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி இறந்துட்டேன், நான் சூசைட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்று. ஓகே, இப்போ வந்து இந்த சூசைட் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து ஆவியாக சுற்றுவாங்களா சார்? அது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அகால மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பேய் ஆகிடுவாங்க, சூசைட் பண்ணிக்கினா பேய் ஆகிடுவாங்க. இதுவே நம்மளா இயற்கையாக ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அவங்க பேய் ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்து இருந்துகிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒரு ஏஜ் இருக்குது உங்களுக்கு. இந்த ஜென்மம் உங்களுக்கு இப்போ பேய் இருக்கிறது உண்மை நீங்கள் நம்பினீங்கன்னா அப்போ சாமி இருக்குன்னு உண்மைன்றது நீங்கள் நம்பணும். சாமி இருக்குது உண்மைன்னு நம்பினீங்கன்னா படைச்சவன் இருக்கான்றது நம்பணும். படைச்சவன் இருக்கிறது உண்மைன்னு நம்பினீங்கன்னா அவன் கால நிர்ணயம் உண்மைன்னு நினைக்கணும். இன்றைக்கி பிறக்க வச்சா இன்றைக்கி பிறக்கிறீங்க, இன்றைக்கி இறக்குறீங்க, இந்த கால நிர்ணயம் உண்மைன்றது நம்பணும். இது நம்பினா அதை நம்பி தான் ஆகணும். அப்போ அந்த கால நிர்ணயத்துக்கு முன்னாடி இறந்தால் மட்டும் 2035 வரைக்கும் வாழ வேண்டிய ஒருத்தர் 2024 இறந்துட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய 11 வருஷம் பேயாக இருப்பார். 2035 இறக்க வேண்டிய ஒருத்தர் 2035 கரெக்ட் அந்த டேட்டில் இறந்துட்டாருன்னா அவருடைய ஆத்மா இந்த உலகத்தில் இருக்காது. அது ஜோதி எங்கே போய் கலக்கணுமோ அது கலந்துடும். இது எல்லா வேதங்களும் எல்லா புத்தகங்களும் எல்லா மதத்துடைய அவங்கவுங்க புத்தகங்களும் சொல்கிற விஷயம் இதுதான். டைம் முடிஞ்சிருச்சு, ஒரே விஷயம் சொல்லுவாங்க, நேரம் முடிஞ்சிருச்சுப்பா, டைம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போது அந்த இதில் வந்து இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்க தான் பேயா அப்படின்னா, சூசைட் பண்ணிக்கிறவங்க அதிகமான மனக்குழப்பம், ஒரு வலி, ஒரு வேதனையில் இருப்பாங்க. எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க? ஒரு பையன் பண்ண டார்ச்சர், அது நடந்த விஷயம் சொல்கிறேன். ஒரு லவ் டார்ச்சர் ஒரு பையன் பண்ணது, அதனால் வந்து வீட்டில் அந்த பொண்ணையே சந்தேகப்பட்டது, அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டு அந்த பொண்ணுடைய கான்செப்ட் என்னென்னா அவனை விடக்கூடாது, அவனால் தானே நான் இறந்தேன், அவனை விடக்கூடாது, அவனை தேடி தேடி பிடிக்கும். அவங்களும் எங்கெங்கேயோ போய் மந்திரிச்சு கயிறெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. கயிறெல்லாம் கட்டி கொஞ்சம் நல்லா ஆனவனே அந்த பையன் என்ன பண்ணுவான், வெளியே போய் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் நான்வெஜ் சாப்பிட்றது அது பண்ணுறது தான் தாயத்தோட பவர் போயிடும். பவர் போன அப்புறமா திருப்பி போய் அந்த பையனை பிடிச்சிட்டு அந்த ரூம்லேயே அந்த ஒரு சைக்கோ மாதிரி அந்த ரூம்லேயே உட்கார வச்சிருச்சு. அவனை ரூம்லேயே இப்படி உட்காந்தே இருப்பான், வேறு எதுவுமே பண்ண மாட்டான். கேளு, அடி, திட்டு, கெஞ்சி என்ன பண்ணாலும் உட்காந்தே இருப்பான், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண மாட்டான். அப்புறம் அது கடைசியாக என்கிட்ட கூப்பிட்டு வரும்போது நம்ம அந்த பேச்சு அந்த லவ் பண்ணணுன்னு சொன்னேன் இல்லையா, அது பேய் அந்த மாதிரி லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்கிட்ட தெளிவாக பேசிச்சு. அங்கிள்னு தான் கூப்பிடுச்சு, அங்கிள் நான் இந்த மாதிரி இவனால் தான் இறந்தேன், இவன் தான் என்னை இப்படி பண்ணிட்டான், இது நியாயமா, இந்த பையனை விட்டு போக மாட்டியாம்மா அப்படின்னு கேட்டால், இல்லை அங்கிள் இது நியாயமானு கேட்டுச்சு. இல்லைம்மா ரொம்ப தப்பு தான், பண்ணியிருக்கக்கூடாது, இவனால தான் நீ இறந்த, என்ன வேணும் கேள் பண்ணுறேன், ஆனால் இந்த பையனை மட்டும் விட்டுரு அப்படிலாம் பேச்சுவார்த்தை வரும்போது சரி போனால் போட்டு விடுங்க, போயிடுறேன் நான், இவன் எதுக்கு நம்ம
ஆனதாயிடுச்சு, நான் இதுக்கு மேலே மனுஷனாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது ஒரு 4 பேர் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணிங்கன்னா என்ன உணர்வுகள்லாம் வருமோ அந்த உணர்வுகளெல்லாம் கூட ஆத்மாக்களுக்கு பேய்களுக்கு அப்படியே தான் வரும். அந்த சூசைட் பண்ணி இறந்தவங்க அந்த மாதிரி இல்லை, அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, யாருமே காரணம் இல்லை, தான் செய்த தவறு தான் காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு களத்தொடர்பில் இருந்துட்டாங்க இவங்க, இது கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் கேசஸ் எல்லாம் கூட வந்தது உண்டு. அந்த மாதிரி வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், என் கணவர்கிட்ட எப்படியாவது என்னை மன்னிச்சிட்டு சொல்லி கேளுங்க அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொல்லுவோம். எங்கம்மா இருக்கார் உங்கள் கணவர், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்மா, என் கணவருடைய நம்பர் இதுதான், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஃபோன் இருந்த காலத்தில் இறந்தவங்களது எல்லாருமே ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கும், அட்ரஸ் கொடுக்கும், இந்த ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க, எந்த அட்ரஸில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, இது எல்லாமே சொல்லும், தெளிவாக பேசும். ஒரு உடம்பு மேலே வந்துருச்சுன்னா அதை பேச வைக்கிற விதத்தில் பேச வச்சோம்னா தெளிவாக பேசும், கிளியராக பேசும், எல்லாமே சொல்லும். இந்த மாதிரி என்ன மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் கேளுங்க. சரிம்மா, இப்போ நான் சொன்னேன்னா உங்கள் கணவர் நம்புவாருன்றது என்னம்மா விஷயம் அப்படின்னா, நான் எதுக்கு இறந்தேன்னு எனக்கும் என் கணவருக்கு மட்டும்தான் தெரியும், 3ஆவதாக இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்புவார். அப்படி இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது விஷயம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சொல்லும் எனக்கும் என் கணவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கூப்பிடுவார் அவர், இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு. அது உயிரோடு இருக்கும்போது என்ன நாலேஜ் இருந்துச்சோ அந்த நாலேஜ் அப்படியே தான் இருக்கும். அப்போ சூசைட் பண்ணி இறந்தவங்க தான் பேய் ஆகணுன்றது கிடையாது. உன்னுடைய காலகட்டம் முடியலையா, 100 வயசு வாழ வேண்டிய நீ 70 வயசில் இறந்துட்டியா, அடுத்த 30 வருஷம் நீ ஆத்மாவாக இங்கே தான் இருப்ப. உன்னுடைய காலகட்டம் முடிஞ்சிருச்சா, நீ நினைச்சாலும் இங்கே இருக்க முடியாது, உன்னுடைய காலகட்டம் முடிஞ்சது, அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய நேரம் வந்தது. இதுதான் விஷயங்கள். இப்படி தான் இந்த பேயுடைய கால நிர்ணயம் அப்படின்றது. சூசைட் பண்ணால் தான் வரணும், அகால மரணம் அடைஞ்சால் தான் வரணுன்றதில்ல. 25 வயசு தான் அவங்களுடைய வயசு, அதுக்கு மேலே வயசே இல்லைங்க, ஆயுஸ் கிடையாதுங்க அவங்களுக்குன்னா. அப்போ 25 வயசில் இறந்துட்டாங்கன்னா திருப்பி ஆத்மாவை வரமாட்டாங்க. அந்த ஆத்மாவாக வர்றதும் வராதும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழி இருக்குதுமா. இந்த மகாளி அமாவாசைன்னு ஒரு அமாவாசை வரும், வருஷம் ஒரு டைம் வரும். அந்த மகாளி அமாவாசைக்கு முன்னாடி 14 நாட்கள், அமாவாசை இன்னைக்குன்னா இன்னிலேருந்து முன்னாடி 14 நாட்கள் நம்ம கருட புராணமாகட்டும், வேதங்களாகட்டும், அல்லது தமிழ் வழி புத்தகங்களாகட்டும் என்ன சொல்லுதுன்னா, அந்த 14 நாட்கள் கடவுள்கிட்ட இருந்து பர்மிஷன் கேட்டு வரக்கூடிய நாட்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு பர்மிஷன் கேட்டு வரக்கூடிய நாட்கள். அதனால தான் அந்த நாட்களில் நீங்கள் கோலம் போடாதீங்க, வாசலுக்கு மஞ்சள் தேய்க்காதீங்க, பொட்டு வைக்காதீங்க. ஏன்னா வர்றவங்க வந்து என்ன நினைப்பாங்க, சாமியை கூப்பிட்றாங்க போல இருக்குது, நம்மளை கூப்பிடல அப்படின்னு அது போயிடும். இல்லை அதெல்லாம் வச்சா சாமி வந்துடும் உள்ள, சாமி இருக்கிற வீட்டில் நாம் எப்படி போகிறது அப்படின்னு. அதனால் அந்த 14 நாள் அதை செய்ய வேணாம்னு சொல்லுவாங்க. வாசல் கூட்டாதீங்க, வாசல் கூட்டுங்க, இது மஞ்சள் பூசாதீங்க, பொட்டு வைக்காதீங்க, கோலம் போடாதீங்க, விளக்கேற்றாதீங்க, முன்னோர்களுக்கெல்லாம் அந்த 14 நாளும் படைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 14 நாட்கள் வீட்டுக்கு வந்து இருந்துட்டு தான் போவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டார். அவர் வந்தார், நான் எப்படிங்க நம்புறது, அவர் வந்தார் செஞ்சார்னு எப்படிங்க நம்புறது, நான் எப்படிங்க படையில் போடுறது அப்படின்னு கேட்டார். சரிப்பா, ஒரு விஷயம் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாதாரண மஞ்சள் தூள் எடுத்துக்கோ, மஞ்சள் தூள் எடுத்து மாவு ஜலிக்கிற ஜல்லடை எடுத்து படையில் வச்சுட்டு, படையில் சுற்றி ஒரு 3 அடிக்கு சுற்றியும் க்ளீனாக தெளித்து விட்டுரு. தெளிச்சுட்டு அந்த இடம் அவர் தானே, அந்த ரூம் அங்கே தானே படுப்பார், அங்கே தானே சாப்பிடுவார், அங்கே தானே சோஃபா, அந்த இடத்த குறிச்சிக்கோ. நீ உன் வேலையை பாரு, தூங்கு எழு போ, அதெல்லாம் அந்த ரூமை கவனிக்காத, ஒரு நாள் கழித்து அந்த இடத்த போய் பாரு அப்படின்னு. அதே மாதிரி நான் போகாமே அந்த இடத்துக்கு அவர் நான் சொன்ன மாதிரி பண்ணி போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அழுந்தார். என்ன சொன்னார்னா, வந்து போன சுவடு இருக்குதுங்க, கால் க்ளீனாக தெரியுதுங்க, அந்த கால் பாதம் பதிஞ்சிருக்குங்க, வந்து போன சுவடு. இந்த மாதிரி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்குன்றது கிடையாது, பல பேருக்கு இது நடந்திருக்கு.